Hello friends, welcome to Mr. Excel Tamil. Last video ல பாத்தீங்கன்னா நம்ம go to specialல formulas இருக்கிற செல் எல்லாம் வந்து எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு பார்த்திருந்தோம். இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா blanks வந்து எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த go to specialக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து Ctrl G Alt S கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி go to special dialog box வந்து உங்களுக்கு வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம மூணு ஆப்ஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து blanks அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ இந்த blanks அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த டேட்டா செட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா செட்டோ இல்லை ஷீட்டோ, இந்த ஷீட்டில் இல்லை டேட்டா செட்டில் நம்ம எந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணுறோமோ அதில் blank நம்ம ஃபைன் பண்ணனாலும் ஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை சும்மா நீங்கள் வந்து blank அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எங்கெங்கே blank இருக்கோ அதை நீங்கள் ஃபைன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து இந்த இடத்த மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து இந்த 2 காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு எனக்கு வந்து blanks மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது கொஞ்சம் டேட்டா இருக்கனால நம்மளே பார்த்துக்க முடியும். இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கும் பொழுது நீங்கள் blank மட்டும் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்களா எனக்கு இந்த 2 காலமில் இருக்க blank மட்டும் ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லை blankiல் வந்துட்டு ஏதாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.